திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 955, அதிகாரம் குடிமை. அயோத்தி நாட்டு மன்னர் அரிச்சந்திரன் எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்ல மாட்டேன் என்று உறுதியான கொள்கையுடன் ஆட்சி செய்து வந்தார். பொருள் வேண்டி வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் இயன்றதை கொடுக்கும் குணமுடையவர். இதையறிந்த விஸ்வாமித்திர முனிவர் அரிச்சந்திரனை எப்படியாவது பொய் பேச வைக்க வேண்டும் என்று பல சூழ்ச்சிகள் செய்தார். ஒரு நாள் அரிச்சந்திரனிடம் சென்று யாகம் செய்வதற்காக பொருள் கேட்டார். அரிச்சந்திரன் பொருள் கொடுக்க முன் வந்தபோது, எனக்கு இப்பொழுது வேண்டாம், தேவைப்படும் போது பெற்றுக்கொள்கிறேன் என்றார். அதன் பிறகு அரிச்சந்திரனை பொய் பேச வைக்க பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்தார். இறுதியில் நாட்டையும் அபகரித்துக் கொண்டு அரிச்சந்திரனை வெறும் கையோடு குடும்பத்தோடு வெளியேற்றினார். அரிச்சந்திரன் நாட்டை விட்டு வெளியேறும் போது முன்பு யாகம் செய்வதற்கு தான் கேட்ட பொருளை கொடுத்துவிட்டு செல்லுமாறு கட்டளையிட்டார். அனைத்தையும் இழந்த அரிச்சந்திரன் தருவதற்கு தன்னிடம் எதுவும் இல்லாததால், என்னுடன் யாரையாவது அனுப்புங்கள், நான் காசி நகருக்கு சென்றதும் கொடுத்து அனுப்புகிறேன் என்றார். அதன்படி சுக்கிரன் என்பவரை அரிச்சந்திரனோடு அனுப்பி வைத்தார். வழியில் அரிச்சந்திரன் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளானார். அனைத்தையும் பொறுத்து கொண்டு காசி நகருக்கு சென்றதும் தனது மனைவியையும் மகனையும் ஓர் அந்தணரிடம் விற்றுவிட்டு பொருளை சுக்கிரனிடம் கொடுக்குமாறு வேண்டினார். அப்பொழுது பாசப்பிரிவினையால் மயங்கி கீழே விழுந்த அரிச்சந்திரன் மயக்கம் தெளிந்து எழுந்தபோது சுக்கிரன் அங்கேயே நின்று கொண்டிருந்ததை பார்த்தார். முனிவருக்கு சேர வேண்டிய பொருள் கிடைத்து விட்டதா என்று சுக்கிரனிடம் கேட்டார். அதற்கு சுக்கிரன், முனிவருக்கு வேண்டியது கிடைத்து விட்டது, ஆனால் இத்தனை நாள் நான் உன்னுடன் ஊர் ஊராக அலைந்தேன், அதற்குரிய பொருள் எனக்கு சேரவில்லையே என்றார். அதை கேட்ட அரிச்சந்திரன் துயரமான சூழ்நிலையிலும் மறுப்பு எதுவும் கூறாமல் வீரபாகு என்னும் சுடுகாட்டு குத்தகைக்காரனிடம் தன்னையே அடிமையாக விற்று பணத்தை பெற்று சுக்கிரனிடம் கொடுத்து அனுப்பினார். பழம்பெருமை வாய்ந்த குடியில் பிறந்தவர்கள் வறுமையால் சுருங்கிய போதிலும் பிறருக்கு கொடுக்கும் பண்பிலிருந்து விலகமாட்டார்கள் என்பதை வழங்குவதில் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். செல்வத்தில் வறுமை அழிவு, வறுமையில் செம்மையே அழகு.